கவலை எனக்கில்லையே. நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே. நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே. நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே. வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே. வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும், நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே. நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. துயரத்தால் நான் தோய்ந்து போயிருந்தேன். துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். துயரத்தால் நான் தோய்ந்து போயிருந்தேன். துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, மடையாளம் கொடுத்தீரே. வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, அடையாளம் கொடுத்தீரே. என்ன வந்தாலும் என்னோடிருப்பீரே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே. நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே. நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பேரானந்தம் அடைகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நெஞ்சம் நெகிழ்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுதும்
இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாமா? இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தரக்கூடியதான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு பிதாவா இருப்பேன் என்று வாசிக்கிறோம். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பிதாவா இருப்பார். வேதத்திலே பலவிதமான பிதாக்கள் உண்டு. பரமபிதா, ஜோதிகளின் பிதா, இரக்கங்களின் பிதா, அன்பின் பிதா என்று சொல்லி பல நிலைகளிலே பரிசுத்தவான்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வாழ்ந்த காலங்களிலே, பலதரப்பட்ட காலங்களிலே பிதா பிதா என்று அழைத்தார்கள். ஆண்டவர் இயேசுவும் கெத்செமனே தோட்டத்திலே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி பிதாவை நோக்கி கூப்பிட்டார். பிதாவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு மனங்களே, பிதா என்றால் என்ன? பிதா என்றால் தகப்பன் என்ற அர்த்தம். தகப்பன் என்ற அர்த்தம். தனிப்பட்ட மனிதனுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் பிதாவா இருப்பார். எரேமியா 31:9 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன், நான் பிதாவா இருப்பேன். நான் என்றால் என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, ஆண்டவர் அக்கறையுள்ள பிதாவாக வெளிப்படுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:18 வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு பிதாவா இருப்பேன் என்று பரிசுத்த பவுல் அங்கே எழுதுகிறார். பிதாவுடைய தன்மைகள் விசேஷமான தன்மை. பிதாவுக்குரிய குணாதிசயங்கள் யாருக்குமே இருக்காது. பிதாவினுடைய ஆதீனத்தை அறிந்து கொள்வதற்கு எந்த மனித சக்தியாலும் முடியவே முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 6:26 வாசிக்கும் பொழுது, பிழைப்பூட்டும் பிதா. இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி நான் பிழைப்பேன், எப்படி நான் வாழ்வேன், வேலை இல்லை, வருமானம் இல்லை, வெறுமையும் சிறுமையும் அடைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி பிழைக்க போகிறேன், என் குடும்பத்தை எப்படி பிழைப்பூட்ட போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பிழைப்பூட்டுகிற பிதாவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பிதா என்று சொன்னாலே ஒன்று உருவாக்கக்கூடியவர். உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் பொழுது, 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்கிற எந்த காரியம் இருந்தாலும் அது என் பிதாவால் உண்டாகும் என்று சொல்லி இயேசு சொன்னார். 2 பேர் யாரை குறிக்கிறது? கணவன் மனைவியை குறிக்கிறது. இன்றைக்கு குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை? பிரியமானவர்களே, கணவன் மனைவி இணைந்து ஜெபிப்பதில்லை. ஆக இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 2 பேரும் கணவனும் மனைவிகளும் கை கோர்த்து கொண்டு உங்கள் தொழிலுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் எதிர்கால சந்ததிக்காக ஜெபிக்கும் பொழுது எந்தெந்த ஆசீர்வாதம் இல்லையோ அது பிதாவால் உண்டாகும். பிதாவால் உண்டாகும். பிதாவுக்கு மட்டும்தான் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. முதலாவதாக உருவாக்கும் பிதா. உருவாக்கும் பிதா. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே தாம் உருவாக்கின மனுஷனை தோட்டத்தில் வைத்த பிதா. இந்த மனுஷனை உருவாக்குவது என்பதாக அவன் எப்படி இருந்தான்? மண்ணா இருந்தான், மண்ணாங்கட்டியா இருந்தான். ஆண்டவர் வெட்டாந்தரை உண்டாக்கினார். அந்த வெட்டாந்தரை உண்டாக்கி அதிலிருந்து ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனுஷனாக உருவாக்கினார். எந்த நிலையிலே? ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே, பிசாசினால் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கினார். உருவாக்கும் பிதா. ஒரு மனுஷனை, மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கின பிதா. இந்த பிப்ரவரி மாதத்தில் உனக்கு எதை உருவாக்க போகிறார்? நல்ல வேலையை உருவாக்க போகிறார், நல்ல தொழிலை உருவாக்க போகிறார், நல்ல வாழ்க்கையை உருவாக்க போகிறார், நல்ல குழந்தை செல்வத்தை உருவாக்க போகிறார், நல்ல வீட்டை உருவாக்க போகிறார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் வெட்டாந்தரை இருந்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் இல்லை என்கிற நிலை வந்து கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் உருவாக்குற பிதா இந்த பிப்ரவரி மாதத்திலே உருவாக்குற பிதாவாய் உங்கள் குடும்பத்திலே காணப்படுவார். நம்பர் 1. நம்பர் 2,
எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஒரு குயவன் தன்னுடைய கைகளிலே ஒரு மண்பானத்தை வணைந்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது அது அவன் கையில கெட்டு போயிற்று அப்படின்னு சொன்னால் அது உடைந்து போயிற்று. உடைந்து போயிற்று, கையிலே உடைந்து போயிற்று. உடைந்து போன அந்த மண்ணை இனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த குயவன் எரிந்து விடவில்லை. இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பனையாக ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உடைந்து போயிற்றோ, உன் வாழ்க்கை உடைந்து போயிற்றோ, உன் வருமானம் உடைந்து போயிற்றோ, உன் வேலை வாய்ப்பு உடைந்து போயிற்றோ, கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் பிதா உருவாக்க போகிறார். மறுபடியும் உருவாக்க போகிறார். ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ உடன்படிக்கை மீறி தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டபடினாலே உன் ஆசீர்வாதம் உடைந்து போயிருக்கலாம். உங்களை வர வேண்டிய நன்மைகள் உடைந்து போயிருக்கலாம். ஏன்? உன் வாழ்க்கையே உடைந்து போகிற நிலையிலே, அல்லது உடைய போகிற நிலையிலே, அல்லது உடைந்து விட்ட நிலையில் இருந்தாலும் சரி, என் பிதாவால் உருவாக்க முடியும். உன் வாழ்க்கையை மறுபடி கட்டுவார். உன் வாழ்க்கையை மறுபடி உருவாக்குவார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது, எங்க நம்பிக்கை அற்று போயிற்று, எங்க நம்பிக்கை உலர்ந்து போயிற்று, உலர்ந்து போயிற்று. எனக்கு மனவுளே, ஒரு செடி உலர்ந்து போகும் என்று சொன்னால் அது மறுபடியும் உதவவே உதவாது. இங்கே உலர்ந்து போன ஒரு எலும்புகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கோடிக்கணக்கான வருஷம் முன்பதாக பிரிமனவுளே ஒரு மண்டை ஓடா இருந்த மண்டை ஓடும் பள்ளத்தாக்குகளே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கனை அனுப்பி உலர்ந்து போனவைகளை உயிரிழச் செய்த ஆண்டவர். உலர்ந்து போயிற்றோ, உலர்ந்து போயிட்டு என்று சொன்னால் இனி உதவவே உதவாது. இந்த வேலை எனக்கு உதவாது, இந்த கடை எனக்கு உதவாது, இந்த பிள்ளை எனக்கு உதவாது, இந்த குடும்பம் எனக்கு உதவாது என்று எந்தெந்த காரியத்தை நீ உதவாது உதவாது உதவாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை உதவும்படியாக பிதா உருவாக்க போகிறார். பிப்ரவரி மாதத்திலே பிரிமனவுடைய ஆண்டவர் உங்களுக்கு பிதாவாய் இருப்பார். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், நான் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மன தாயே, தகப்பனே, சகோதர சகோதரனே, கலங்க வேண்டாம். ஒருவேளை உலக பிரகாரமான பிதாவை இழந்து தவித்திருக்கலாம், ஆனால் பரலோக பிதா உன்னோடு கூட தான் இருக்கிறார். அன்றைக்கு சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், பிதாவாய் இருப்பேன். சொன்னதை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பிதாவாய் இருப்பார். எப்படிப்பட்ட பிதாவாய் இருப்பார்? ஆசீர்வாதங்களை உருவாக்குற பிதாவாய் இருப்பார். உடைந்து போனதை மறுபடியும் உருவாக்கக்கூடிய பிதாவாய் இருப்பார். உதவாதவைகளை மறுபடியும் உதவக்கூடிய நிலையிலே மாற்றும்படி பிதாவாய் இருப்பார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும், உங்கள் தொழிலுக்காகவும், உங்களுடைய ஊழியங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும், நல்ல சுகத்திற்காகவும், பலத்திற்காகவும் இப்பொழுது என்னுடைய மனைவி இந்திரா வின்சென்ட் அவர்கள் ஜெபிப்பார்கள். கண்களை மூடலாமா? நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்தினுடைய புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடத்துங்களிலே, நம்முடைய கூடாரங்களுக்குள்ளே, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னையும் ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு கூட நாம் வசனங்களை கேட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் இருந்தீர்கள் நல்ல தகப்பனே. ஆண்டவரே, கூட ஒரு ஆண்டை காணும்படி உதவி செய்த ஆண்டவர், புதிய மாதத்தை ஆண்டவரை புதிய ஆண்டிலே முதல் மாதத்தை முடித்து இந்த 2வது மாதத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, இந்த 2வது மாதம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியாக நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பிதாவாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் இருக்கிற நாங்கள் ஒரு களிமண்ணாக இருக்கிறபடினால் உம்முடைய சித்தம் போல் எங்களை வணைந்து
எங்களை உருவாக்கி எங்களை உண்டாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இன்றைக்கு கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் இந்த முகநூல் மூலமாக ஆண்டவரே கலந்திருக்கிற ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்ற நிலையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்குள் இருக்கிற குழப்பங்கள், கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள், தத்தளிப்புகள் இப்பொழுது நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் நீங்க வைத்து போன அந்த சமாதானத்தை இப்பொழுது கர்த்தர் வைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். நீ சமாதானத்தின் காரணர் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலேயும் ஆண்டவரே நல்ல வரத்துள்ள லாபத்தை கர்த்தர் கொடுங்க என்று ஜெபிக்கிறேன். நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தொழில் செய்ய முடியாதபடி, வேலை செய்ய முடியாதபடி, வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு, வருமானம் இல்லாதபடிக்கு முடங்கி கிடக்கிறார்களோ அந்த முடங்கி கிடக்கிற எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தலை நிமிர்ந்து நிற்கும்படி, தலை நிமிர்ந்து நடக்கும்படி அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுங்க என்று ஜெபிக்கிறேன். அது நிமித்தமாய் கர்த்தாவே குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கடன் வாங்காம ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். சொத்து பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் சொத்து பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய ஷேர் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வர வேண்டிய ஷேர் பணமாகவோ சொத்தாகவோ அவர்களுடைய கைகளிலே கிடைக்கும்படி கர்த்தர் ஒரு வீசை மனம் இறங்குவீராக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இது நிமித்தமாய் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லா கோர்ட்டு வழக்குகளில் இருந்தும் உம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய விடுதலையை கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் உருவாக்கும் தெய்வம் சுவாமி, ஒரு குழந்தையை கர்த்தர் உருவாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய சிறுமைகள் மாறட்டும், அவருடைய ஒடுக்கங்கள் மாறட்டும். வாழ்க்கை துணைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நீ சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேர்த்தியாய் செய்வீராக, நேர்த்தியாய் செய்வீராக. நீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்கிற மாதமாக இருக்கட்டப்பா. நெடுநாளாய் காத்திருப்பது உள்ளத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. விரும்புகிற காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே தனிமையாக இருக்கிற அந்த பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்தில் கட்டப்படுவதற்கு அதற்கான வழிகளை உண்டாக்கி தாரும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. வீடு கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொன்ன வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவருடைய வீட்டு கட்டுமான பணி தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். வீடு கட்டுமான பணியை முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. வீடு கட்டுவதற்கு இடம் இல்லை, பணம் இல்லை என்று ஏக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நிலங்களை கர்த்தர் கொடுப்பீராக, வீடுகளை கட்டுவதற்கான வழி வாசல்களை கர்த்தர் திறந்து தாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குடிகார பிள்ளைகள் நிமித்தமாக, குடிகார புருஷன்மார் நிமித்தமாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். துக்கத்தோடு துயரத்தோடு சஞ்சலத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஏழை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான்,
கர்த்தர் கேட்டறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தினால வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண் பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடித்து வெறித்து போதைக்கு கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு பாரமாயிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு குடிகார கணவன்மார்களும், குடிகார பிள்ளைகளும், போதைக்கும் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த மாதத்தில் கர்த்தர் கனப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் செய்ய போகிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்தின் நிமித்தமாய் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியத்திலே தடைகள் வராதபடி ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனங்கள் வராதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஊழியங்களை உண்மையோடு உத்தமத்தோடு செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க என்று ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தை தாங்க என்று ஜெபிக்கிறேன். வல்லமைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் தாங்க என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபைகளிலே ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய கர்த்தர் உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக, வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நான் அவளுக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொன்னீரே. நீர் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பிதாவாக இருக்க போகிறீர், உருவாக்கக்கூடிய பிதாவாக இருக்க போகிறீர், உண்டாக்கக்கூடிய பிதாவாக இருக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இரக்கமுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிற அப்பாவுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் செய்யணுமோ, நீங்கள் பிதாவாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாக செய்து முடிப்பீராக, நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கூட இருங்க, நடத்துங்க. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாவற்றையும் தந்து குறைவில்லாமல் நடத்தி சாட்சியோடு நிறுத்துங்க என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க, கண்ணின் மணி போல நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.